Good afternoon, students. We started the prose. This prose is about two gentlemen, the two boys, Nicola and Jacoba. They were doing many jobs to save the life of her sister. So, here, as we made the rounds, my interest was again provoked by their remarkable demeanor. They were childish enough and in many ways quite artless. Jacoba was lively as a squirrel. So here the author is watching the two boys' action. Okay, so here the boys were artless. Artless அப்படின்னும்போது they are அழகு இல்லாமல் அசிங்கமாக இருக்கிறாங்க. But they were very very active. Jacoba was lively as a squirrel. Squirrelனா அணில் சொல்லுவோம். அணில் எவ்வளோ வேகமாக ஓடுதோ அந்த மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு பையன். Nicola's smile was steady and engaging. Nicola is a elder one. He was smiling and his smile was steady. Yet in both these boyish faces there was a seriousness which was far beyond their years. In the week which followed, we saw them frequently, for they proved extremely useful to us. So they act as a guide, fruit seller and shoe polishers. Okay, so இந்த 1 வீக்காக இந்த ஆத்தர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா இந்த பாய்ஸை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இந்த பசங்க நிறைய வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட சைல்டிஷ்னஸ், அதாவது ஒரு 13-12 இயர்ஸ் பசங்களோட சைல்டிஷ்னஸ்குள்ளே ஒரு பெரிய சீரியஸ்னஸ் இருக்குது அப்படின்றது அவருக்கு தெரியுது. If we wanted a pack of American cigarettes or seats for the opera or the name of good restaurant, Nicola and Jacoba could be relied upon to satisfy our needs. ஸோ இந்த இடத்துல இந்த பசங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா இவங்க என்ன கேட்டாலும் அதை வாங்கிட்டு வந்து கொடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் பார்க்குறாங்க. அப்போ இவங்களுக்கு அமெரிக்கன் சிகரெட்ஸ் தேவைப்பட்டுச்சு, ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்லாம் வேணும் அப்படின்னும்போது இவங்க 2 பேரும் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் இந்த 2 பிள்ளைங்களும் ஓடி ஓடி செய்தாங்க. வாட் ஸ்ட்ரக் ஒன் மோஸ்ட் வாஸ் தேர் வில்லிங்னஸ் டு ஒர்க். ஸோ என்ன ஒர்க் செஞ்சாலும் அவங்களோட ஒர்க்கில் ஒரு டெடிக்கேஷன் இருந்தது, வில்லிங்னஸ் இருந்தது, ஆர்வமாக செய்கிறாங்க. During these summer days under the hot sun, they shined shoes, sold fruits, hawked newspapers, conducted tourists round the town and ran errands. So in the summer days they have done many works. இந்த சூரிய வெளிச்சத்தில் கூட ரொம்ப கடுமையான உழைப்பு இந்த பிள்ளைங்க உழைக்கிறாங்க. ஸோ as I told you, they shined shoes, sold fruits and they are selling newspapers and they were tourist guides. Okay, so likewise they are acting many roles. One night we came upon them in the windy and deserted square, resting on a stone pavement beneath the lights. Okay, so one day night என்னாச்சு அப்படின்னும்போது இப்படி சுறுசுறுப்பாக வேலை செஞ்ச பிள்ளைங்களை அந்த சதுக்கத்தில் தனியாக உட்காந்துருக்காங்க, அந்த ஸ்டோன் பெஞ்சஸில் தனியாக உட்காந்துருக்காங்க, ரொம்ப சோகமாக இருக்காங்க. நிக்கோலா சாட் அப்ரைட் டயர்ட். ஸோ இந்த பெரியவன் ரொம்ப டயர்டாக இருக்கான். ஓகே, எ பண்டில் ஆஃப் அன்சோல்டு நியூஸ் பேப்பர் லே அட் இஸ் ஃபீட். அப்போ இந்த பிள்ளைங்க நியூஸ் பேப்பர் விற்கிறாங்க இல்லையா, அந்த நியூஸ் பேப்பரும் விற்காமல் இருந்தது. ஒரு பெரிய பண்டிலே இவங்கக்கிட்ட விற்காமல் இருந்தது. அப்போ என்ன ஆகலைன்னா அன்றைக்கி அவங்களோட நியூஸ் பேப்பர் சேல் ஆகலை. Jacoba, his hand resting upon his brother's shoulder, was asleep. It was nearly midnight. அப்போது அண்ணன் பக்கத்தில் நியூஸ் பேப்பர் கட்டு இருக்குது விற்காமல், தம்பி என்ன பண்ணுறான், அண்ணனோட தோல் மேலே சாஞ்சி தூங்கிட்டுருக்கான். இட் வாஸ் மிட் நைட். இதை இந்த ஆத்தர் பார்க்குறாரு. ஒய் ஆர் யூ ஸோ அவுட் நிக்கோலா, வெயிட்டிங் ஃபார் த லாஸ்ட் பஸ் ஃப்ரம் படுவா. வி ஷல் செல் ஆல் அவர் பேப்பர்ஸ் வென் இட் கம்ஸ் இன். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆத்தர் கேட்குறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, படுவா அப்படின்ற ஊர்லேருந்து வரக்கூடிய லாஸ்ட் பஸ்க்காக வெயிட் பண்ணுறோம்
அந்த பஸ்ஸு வந்திருந்ததுன்னா எங்களோட நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே விலை போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோலா சொல்கிறான். மஸ்ட் யூ ஒர்க் ஸோ ஹார்ட், யூ போத் ராதர் லுக் டயர்ட். ஸோ நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்களே, ஏன் இவ்வளோ கடுமையாக உழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சன் கேட்குறாரு. வி ஆர் நாட் கம்ப்ளைனிங் சார். ஸோ நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், டயர்டாக இருக்குதுன்னு நாங்கள் யார்கிட்டையுமே கம்ப்ளைண்ட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோலா சொல்கிறோம். பட் நெக்ஸ்ட் மார்னிங் வென் ஐ வெண்ட் ஓவர் டு த ஃபவுண்டெயின் டு ஹாவ் மை ஷூஸ் ஷைன்ட், I said, Nicola, the way you and Jacoba work, you must earn quite a bit. You spend nothing on clothes. You eat little enough. When I see you have a meal, it is usually black bread and figs. Tell me, why do you do with your money? What do you do with your money? அப்போ கேட்குறாரு, அடுத்த நாள் காலையில் அந்த ஷூஸ் எல்லாம் பாலிஷ் பண்ணும்போது கேட்குறாரு, நிக்கோலா, நீங்கள் 2 பேரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, நிறைய சம்பாதிக்கிறீங்க. பட் சம்பாதிக்கிற நீங்கள் ஏன் வந்து நல்ல ஒரு க்ளோத்ஸ் வாங்கி போட மாட்டீங்க, ட்ரெஸ் ஏன் நல்ல வாங்கி போட மாட்டீங்க, சாப்பிட்றதும் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றீங்க. சாப்பிட்றது என்ன, பிளாக் பிரெட் அண்ட் ஃபிக்ஸ்னால் அத்திப்பழம். ஸோ இது 2 தவிர வேறு எதுவுமே வாங்கி சாப்பிட மாட்டீங்க. நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் என்ன பண்ணுறீங்க, வாட் டு யூ டூ? So the author asking. He colored deeply under his sunburn and then grew pale. He looked to the ground. You must be saving up to emigrate to America, I suggested. He looked at me sideways, spoke with an effort. ஸோ அப்போ கேட்குறாங்க, அந்த பசங்க எந்த பதிலும் சொல்லலை. ரொம்ப அந்த சூரிய ஒளிக்கு கீழே உட்காந்து ஷூ பாலிஷ் பண்ணும்போது ரொம்ப டயர்டாக இருக்காங்க, பட் எதுவுமே பேசலை. அப்போ இந்த ஆத்தர் கேட்குறாரு, ஒருவேளை நீங்கள் பைசா சேர்த்து வச்சு அமெரிக்காவுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்காக அமெரிக்காவில் போய் வாடுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. We should greatly like to go to states, but here at present we have other plans. ஸோ எங்களுக்கும் ஒரு பிளான் இருக்குது அமெரிக்கா போகணுன்னு, ஆனால் இப்போதைக்கு இல்லை, we have some other plan அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்கிறான். ஸோ the author is asking, what plans? He smiled uncomfortably. Just plans, sir, he answered in a low voice. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது நிக்கோலா is refusing to tell. Well, I said, we are leaving on Monday. Is there anything I can do for you before we go? Nicola shook his head, but suddenly Jacoba said, sir, he burst out, every Sunday we make a visit to the country to Puleto, 30 kilometers from here. Usually we hire bicycle, but tomorrow, since you are so kind, you might send us in your car. ஸோ அப்போ அந்த பையன் அவர் கேட்குறாரு, ஓகே நாங்கள் வந்த வேலை முடிஞ்சுது, ஸோ மண்டே நாங்கள் என்ன பண்ணுறோம், நான் ஊருக்கு கிளம்புறேன், நான் ஏதாவது உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறியா நான் போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு நிக்கோலா சொல்கிறான், நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையாடுறான். அப்போ ஜக்கோபா சின்ன பையன்லேயே அவன் என்ன பண்ணான், சுட்டித்தனமா, ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எவ்ரி சண்டே நாங்கள் என்ன பண்ணுவோம், இங்கே இருந்து பொலிட்டோ அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு 30 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் போவோம். யூஸ்வலாக நாங்கள் என்ன பண்ணுவோம், சைக்கிள் கொண்டு போவோம். ஆனால் நீங்கள் ரொம்ப எங்கள்கிட்ட கனிவாக கேட்குறதுனால நாளைக்கு எங்களை உங்கள் காரில் கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னு இந்த பையன் கேட்குறான். I had already told Luigi he might have the Sunday off. However, I answered, I will drive you out myself. அப்போ லூகின்றது அவரோட காரு டிரைவர். அப்போ என்ன சொல்கிறார், ஓகே நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நம்ம போகலாம் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். There was a pause. Nicola was glaring at his young brother in vexation. We could not think of troubling you, sir. It won't be any trouble. ஓகே, அப்போ அவன் பெரிய பையன் என்ன பண்ணுறான், சின்னவனை பார்த்து முறைக்கிறான். ஸோ அவர் என்ன சொல்கிறார், வேணாம் சார், எங்களால் எதுக்கு உங்களுக்கு கஷ்டம், நாங்கள் உங்களை ட்ரபிள் பண்ண விரும்பலை, நீங்கள் போங்க அப்படின்றான். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, ஸோ இது எனக்கு பெருசாக ட்ரபிளாக தெரியல, நான் உங்களுக்கு இந்த வேலையை செய்கிறேன். ஓகே. The following afternoon, we drove to the tiny village set high up the hillside. I imagined that our destination would be some humble dwelling. But directed by Jacoba, we drew up a large red-roofed villa surrounded by a high stone wall. I could scarcely believe my eyes, and before I could recover breath, my 2 passengers had leaped from the car. ஸோ அப்போ அதே போல் அவங்க சொன்ன இடத்துக்கு நாங்கள் ஒரு வில்லேஜுக்கு போகிறோம்.
பக்கத்தில் ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷனாக இருக்குது. இவங்களோட டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல காமிக்கிறாங்க. நாங்கள் போய் நிறுத்துகிறேன். நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, பெரிய ஒரு ரூஃப் போட்ட ஒரு வில்லா விச் மீன்ஸ் ஹவுஸ். அதில் சைடில் வந்து ஸ்டோன் வச்ச ஒரு வால்ஸ் நிறையா இருக்குது. என்னால் நம்பவே முடியல. நான் அந்த இடத்த பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே இந்த 2 பேரும் என்ன பண்ணிட்டானுங்க, நிக்கோலா அண்ட் ஜக்கோபா காரை விட்டு இறங்கி ஓடுறாங்க. ஓகே, ஸோ with this we finish today's class. Tomorrow we will continue the story. Okay, thank you.